அரண்மனை திரும்பும் பார்வதி தேவி. சிவபுராணம். பார்வதி தேவி சிவபெருமானிடம் தாங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பிற்கு நான் எத்தனை காலம் தவம் செய்தேனோ என்று தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பிரபுவே, இப்போது என்னை என் பெற்றோர் இருக்கும் வீட்டிற்கு செல்ல தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். பிறகு பிரம்ம ரிஷிகள் மற்றும் சித்த புருஷர்களால் சுபமான ஒரு நன்னாளில் என்னை பெண் கேட்டு வந்து என் பெற்றோர் வாழ்த்துகளுடன் நம் இருவரின் திருமணமானது உற்றார் உறவினர் முன்னிலையில் பலருடைய வாழ்த்துகளுடன் நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்று தேவி எம்பெருமானிடம் வேண்டினார். தேவியின் விருப்பத்தை கேட்டதும் எம்பெருமான் தன் மனம் குளிர தேவியை பார்த்து, தேவி, இதுவே உன் விருப்பம் என்றால் எல்லாம் அவ்விதம் நடைபெறட்டும் என்று கூறினார். பின் நீ உன் வீட்டிற்கு செல்வாயாக. நான் விரைவில் நம் திருமணம் பற்றி பேச உன் தந்தையை சந்திக்கின்றேன் என்று கூறினார். பின் தேவியிடம் உன் தவம் இன்றுடன் நிறைவடையட்டும் என்று கூறி அவ்விடத்தை விட்டு மறைந்தார். சிவபெருமான் கூற்றுகளால் பார்வதி தேவி அடைந்த மகிழ்ச்சி எண்ணில் அடங்கா வண்ணம் விவரிக்க இயலாத செயலாக தோன்றியது. பின்குடிலில் இருந்த இசை கருவிகளை தோழிகள் வாசிக்க, தம் பிறப்பு முதல் இக்கணம் வரை நடந்த தாம் அறிந்த நிகழ்வுகள் யாவற்றையும் இணைத்து தன் தோழிகளுடன் பாடி ஆனந்த கூத்தாடினார். இவருடைய பாடல்களுக்கு இசை சேர்க்க வனத்தில் இருந்த பறவைகள் யாவும் பங்கு கொண்டன. மகாதல லோகத்தில் விண்ணுலக தேவர்கள் வாழும் சொர்க்கத்தை கைப்பற்றியும் தம் மனதில் திடீரென நடைபெறக்கூடாத செயல்கள், அதாவது தனது அழிவிற்கான காலம் உண்டாகப் போகிறதோ என்னும் எண்ணம் அதிகரிக்க, காரணம் புரியாமல் மிகவும் குழம்பிய நிலையில் தாரகாசுரன் தன் இருக்கையில் இருந்தான். அவ்வேளையில் அசுர ஒற்றர் ஒருவர் வருகை தந்து பூலோகத்தில் நிகழ்ந்துள்ள மாற்றங்களையும் தேவர்கள் கொண்டுள்ள எண்ணங்கள் விரைவில் நிறைவேறப் போகும் என்பதை பற்றியும் கூறினான். அசுர ஒற்றர் ஒருவர் பூலோகத்தில் பரம்பொருளான சிவபெருமான் பர்வதராஜன் என்னும் இமவானின் மன்னருடைய மகளான பார்வதியை சிவபெருமான் மணம் முடிப்பதாக வரம் அளித்துள்ளார் என்று தாரகாசுரனிடம் கூறினான். ஒற்றரின் மூலம் தம் மனதில் குடிக்கொண்டுள்ள ஒரு விதமான சஞ்சலத்திற்கான பதில்கள் கிடைக்கப்பெற்று தாரகாசுரன் தெளிவடைந்தான். இந்நிலையில் தன்னுடைய வீரர்களால் சிறை பிடிக்கப்படாத தேவர்கள் அனைவரும் இத்திருமணத்தில் பங்கேற்க வருவார்கள். அவ்வேளையில் அவர்களை நாம் பிடித்துக் கொள்வோம். பின் பார்வதி தேவியை கொல்ல சரியான காலம் பார்த்து அவரை கொன்று விட வேண்டும் என எண்ணினான். உடனே தம் அசுர படையின் சேனாதிபதியை அழைத்தார். எண்ணிய கணத்தில் அசுர படையின் சேனாதிபதியும் அங்கு வந்தார். குடிலில் இருந்த பார்வதி தேவி தம்முடன் வந்த தோழிகளுடன் தன்னுடைய இருப்பிடமான பெற்றோர் வாழும் அரண்மனையை நோக்கி தம் மனதில் பல்வேறு கனவுகளுடன் சென்றார். தன் மகளின் வருகையை அறிந்த இமயவான் மன்னன் அரண்மனை எங்கும் தோரணங்கள் மற்றும் அலங்காரம் செய்து தனது மகளின் வருகைக்காக காத்து கொண்டு இருந்தார். பல நாட்கள் கடந்து சென்றன. தம் மகளை காணாமல் தம்முடைய அகம் முழுவதும் எழுந்த எண்ணங்களை களைத்தெறிய தன் மகள் இன்று முதல் தன்னோடு இருக்கப் போகிறாள் என்று மனம் நெகிழ்ந்தார். தேவியின் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த அவருடைய தாயான மேனை தேவி விரும்பி உண்ணும் உணவுகளையும் இனிப்புகளையும் சமைத்து அவரின் வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருந்தனர். பார்வதி தேவியும் அவர்களுடன் சென்ற தோழிகளும் அரண்மனைக்கு வருகை தர மலர்களால் அவர்களை வரவேற்றனர். மேனை தேவி தன் மகளை அரவணைத்து, உன்னை ஈன்ற போது அடைந்த மகிழ்ச்சியை விட நான் மகிழ்ந்தேன் மகளே என்று கூறி வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கினார். இமவான் தன் மகளைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி கொண்டார். அரண்மனை முழுவதும் மங்களகரமான ஒலியாலும் அழகான அலங்காரங்களாலும் நிறைந்து விண்ணுலகத்தில் இருக்கும் சொர்க்கமே இம்மண்ணுலகிற்கு வாழ்வை தேடி வந்தது போன்று காட்சி அளித்தன. ஆடலும் பாடலுடனும் ஒரே ஆனந்த சங்கமமாக மகிழ்ச்சியாக காட்சியளித்தன. பார்வதி தேவியின் எண்ணங்கள் சித்தமாகட்டும் என்னும் வாக்கினை அளித்து மறைந்த சிவபெருமான் புண்ணிய ஸ்தலமான காசியை அடைந்தார். தம் மனதில் சப்த ரிஷிகளை எண்ணினார். அவர் எண்ணிய மாத்திரத்தில் அதை உணர்ந்த ரிஷிகள் அனைவரும் தம்முடைய இல்லாளுடன் சிவபெருமான் இருக்கும் காசி நகரை சிவனை எண்ணிக்கொண்டே வந்தடைந்தனர். எம்பெருமானை கண்ட சப்த ரிஷிகளும் அறியாமை என்னும் இருளை போக்கி வெளிச்சம் அளிக்கும் எம்பெருமானுக்கு எங்களது வணக்கங்கள் என்று கூறி அவரை பலவாறாக துதித்து போற்றினர். பரம்பொருளை எண்ணி உயிர்கள் வாழும் இந்த பூவுலகில் பரம பொருள் எங்களை எண்ணியத்திற்கு நாங்கள் எத்தனை பிறவிகளில் என்ன புண்ணியம் செய்தோமோ நாங்கள் தன்யர்கள் ஆனோம் என்று கூறி தங்களின் மகிழ்ச்சியை ஒரு சேர பரம் பொருளான சிவபெருமானிடம் கூறினார்கள்.
ஐயனே, எங்களை எண்ணி வரவழைத்த காரணம் யாது என்று கூறினால் அதை நாங்கள் இந்நொடியே செய்து முடிக்கின்றோம். கட்டளையிடுங்கள் சர்வேஸ்வரரே என்று கூறி ரிஷிகள் யாவரும் அவரின் ஆணைக்காக காத்துக்கொண்டு இருந்தனர். உலகில் உள்ள அனைத்து உயிர்களாலும் மதித்து வணங்கத்தக்க ஞானம் உடைய முனிவர்களே, உங்களை எண்ணி இங்கு வரவழைக்க காரணம் யாதெனில் உங்களால் ஒரு செயலானது இனிதே நடைபெற வேண்டியுள்ளது. பார்வதி தேவியை பெண் கேட்டு செல்லும் ரிஷிகள். சிவபுராணம். பூவுலகில் வாழும் மானிடர்களுக்கும் விண்ணுலகில் வாழும் தேவர்களுக்கும் பல விதமான இன்னல்களை ஏற்படுத்தும் தாரகாசுரன் எனக்கு பிறக்கும் என் மகனாலே தனக்கு அழிவு வேண்டும் என்னும் வரத்தினை பெற்றான். பெற்ற வரத்தினை தவறாக உபயோகித்து தன்னுடைய அழிவிற்கான வழியை அவனே தேடிக் கொண்டான். தாரகாசுரனை அழித்து தேவர்கள் மற்றும் மானுடர்கள் அடைந்துள்ள இன்னல்களை போக்க சிவபெருமானின் குமாரன் அவதரிக்க வேண்டிய காலம் உண்டாயிற்று. ஆகையால் யான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். இமவான் புத்திரியான பார்வதி தேவி என்னை மணம் முடிக்க வேண்டி முனிவர்களாலும் செய்ய இயலாத கடுமையான தவம் செய்துள்ளாள். அவள் செய்த தவத்தின் பலன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். எனவே தாங்கள் அனைவரும் பார்வதி தேவியின் பெற்றோர்களை சந்தித்து சுப செயல் இனிதே நடைபெறும் வண்ணம் எங்கள் இருவருக்கும் மனம் பேசி முடிக்கும்படி எண்ணுகிறேன். சிவபெருமானின் கூற்றுகளை கேட்ட ரிஷிகள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். ஏனெனில் உலகை படைத்த பரம்பொருளான எம்பெருமானுக்கு திருமணம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் இக்கணம் சென்று தங்களின் திருமணத்தை நிச்சயம் செய்கின்றோம் எனக் கூறி சிவபெருமானிடம் உத்தரவு பெற்று அவ்விடத்தை விட்டு சென்றனர். ரிஷிகள் அனைவரும் இமவான் மன்னனின் அரண்மனைக்குச் சென்றனர். அரியணையில் வீற்றிருந்த இமவான் மன்னன் ரிஷிகள் மற்றும் அவர்களது மனைவிகளையும் ஒன்றாக கண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். தன் மனைவியான மேனையை அழைத்து கொண்டு சப்த ரிஷிகள் மற்றும் அவர்களது மனைவிகளையும் வரவேற்று அவர்களிடம் இமவான் மன்னர் ஆசி பெற்றார். என்னுடைய வாழ்வில் செய்தற்கரிய புண்ணியங்கள் என்ன செய்தேனோ அறியவில்லை. இல்வாழ்க்கை மற்றும் தவ வாழ்க்கை மட்டும் அல்லாமல் ஞானத்திலும் சிறந்து விளங்கும் தங்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் கண்டதில் நான் தன்யன் ஆனேன் என்று கூறினார் இமவான் மன்னர். இமவான் மன்னனிடம் ரிஷிகள் யான் கூறும் செய்திகளால் நீங்கள் எண்ணிலடங்கா மகிழ்ச்சியில் ஆழ்வீர்கள் என்று கூறினர். ரிஷிகளின் பேச்சுகளில் உள்ள பொருளை உணராமல் தாங்கள் யாது உரைக்க இருக்கின்றீர்கள் என இமவான் மன்னன் கேட்டார். பரம்பொருளான எம்பெருமான் தங்கள் மகளின் மீது மையல் கொண்டு அவர்களை மணக்க விரும்புவதாகவும் அதை பொருட்டு தங்களின் மகளை சிவபெருமானுக்கு மனம் பேசவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம் என்றும் கூறினார். ரிஷிகள் கூறிய கூற்றை கேட்ட இமவான் மன்னன் இவ்வுலகில் நிலை கொள்ளாமல் விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் உள்ள உயிர்களிடத்தில் பெருமகிழ்ச்சி கொண்டார். பரம்பொருளான எம்பெருமானுக்கு தம் மகளான பார்வதி தேவியை மணம் முடித்து கொடுப்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. ரிஷிகளே, இவ்வேளையில் என் மகளான பார்வதி தேவியை எண்ணி நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ஆனால் பார்வதி தேவியின் அன்னையான மேனை தேவிக்கு இதில் விருப்பமில்லை என்றாலும் தம் மகளின் மகிழ்ச்சிக்காவே புன்முறுவல் பூத்த முகத்துடன் காட்சியளித்தார். மேனை தேவியின் எண்ண ஓட்டங்களை அறிந்த சப்த ரிஷிகள் மேனை தேவியே, நீங்கள் ஏதும் ஐயம் கொள்ள வேண்டியதில்லை. இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத அதி உன்னதமான பாக்கியம் நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்று கூறினார். ரிஷிகளின் மனைவிமார்கள் மேனை தேவிக்கு இவர்கள் கூறியவற்றில் இருந்து மனம் அமைதி கொள்ளவில்லை என்பதை அறிந்தனர். பின்னர் மேனை தேவியை தனியாக அழைத்து சென்று தங்களுக்கு வரப்போகும் மருமகனின் பெருமைகளை எடுத்து கூறி புரிய வைத்தனர். ரிஷிகளின் மனைவிமார்கள் உரைத்த கூற்றுகளில் இருந்து தம் மகளை மணக்க இருப்பவரின் பெருமைகளை உணர்ந்து பின் தன் மகளை சர்வேஸ்வரனுக்கு திருமணம் செய்து வைக்க சம்மதம் அளித்தார். திருமணம் என்பது மணமக்களின் விருப்பம் மட்டுமின்றி அவர்களின் பெற்றோர்களின் விருப்பத்துடனும் ஆசியுடனும் நடைபெற வேண்டும். தாய் தந்தையின் ஆசிகளே பிள்ளைகளை எப்போதும் அரணாக இருந்து பேணி காக்கும் என ரிஷி மக்கள் பர்வதங்களை ஆளும் இமவான் மன்னன் அவரின் துணைவியான மேனை தேவியிடம் கூறினார்கள். தன் துணைவியின் விருப்பங்களை அறிந்து கொண்ட இமவான் மன்னன் தங்களின் மகளாகிய தேவி பார்வதியை சர்வேஸ்வரருக்கு திருமணம் செய்து வைப்பதில் எங்கள் இருவருக்கும் பரிபூரணமான சம்மதம் என்று கூறினார். பின்பு தம் மகளாகிய பார்வதி தேவியை அழைத்து ரிஷிகளிடம் ஆசி பெறச் செய்தார். ரிஷிகளும் அவர்களது துணைவியுடன் இணைந்து நிற்க பார்வதி தேவி அவர்களை பணிந்து நின்று ஆசி பெற்றார்.
தேவி பார்வதி மனதில் ஏற்பட்ட எண்ணம் போல் விரைவில் சர்வேஸ்வரரான சிவபெருமானை உற்றார். உறவினர் முன்னிலையில் மனம் முடிப்பாயாக என ஆசி வழங்கினர். இமவான் மன்னன் விகலை பொழுதில் அனைவரும் அமர்ந்து சுப செயலை பேசுவதற்கான மேடையை ஆடம்பரமின்றி அழகான விரிப்பான்களுடன் மலர்களும் பழங்களும் நிறைந்த தாம்பூலங்களுடன் ஏற்பாடு செய்தார். பின்னர் ரிஷிகள் அவர்களது துணைவியுடன் அமர்ந்து தேவி பார்வதியின் பெற்றோர்களுடன் கூடி திருமணத்திற்கு உரிய ஒரு சுபதினத்தை குறித்தனர். சிறிது காலத்திற்கு பின்பு சர்வேஸ்வரனின் திருமண முகூர்த்தத்தை குறித்த ரிஷிகள் தேவியின் பெற்றோர்களிடம் இருந்து விடைபெற்று வரும் போது அவர்களை அனுப்ப மனமில்லாமல் என்ன செய்வது என்று புரியாமல் இருந்தார் இமவான் மன்னர்.